தமிழ்நாட்டில் இடமே கிடைக்காம ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அரக்கு வேலிங்கிற ஒரு அரக்கத்தனமான இடத்துக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்னா, நம்மளுடைய அப்பாச்சி RTX 300ல் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக கிராஷ் கார்டு, சம்ப்ளேட்டு, அந்த மாதிரி முக்கியமான பொருட்களை நம்ம மாடிஃபிகேஷன் நிறைய பண்ணியிருக்கிறேன். அந்த மாடிஃபிகேஷனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அது நான் எங்கே வாங்கினேன், எந்த கம்பெனியில் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். நான் நம்மளுடைய அப்பாச்சி RTX 300 பைக்கு எப்போ நான் வாங்கினோ, வெறும் பைக்காக மட்டும் இல்லாமல் அதை அலங்கரிக்கிறதுக்கு அலங்காரங்கள் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. அந்த அலங்காரம் பண்ண இந்த வண்டி ரொம்ப சூப்பராக மாறிக்கிட்டே இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு மினி BMW 1250 மாதிரியே இருக்குது. ஒரு ப்ரீமியம் பைக்குக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நம்ம TVS கம்பெனி நமக்கு கொடுத்துருக்கு. இந்த பைக்கை பற்றி, இந்த பைக்குடைய வேல்யூ, இந்த பைக்குடைய இன்ஜின் எல்லாமே பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்பெஷலாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் மாட்டியிருக்கிற கிராஷ் கார்டு, அந்த சம்ப்ளேட்டு, ரேடியேட்டர் கார்டு, லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிராஷ் கார்டு 2 விதமான கிராஷ் கார்டு மார்க்கெட்டில் இருக்குங்க. ஒன்று முழுமையாக பைக்கை மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி பைக்கு கிராஷ் கார்டு இருக்குது. இன்னொன்று சைடு மட்டும் நமக்கு கவர் பண்ணுற மாதிரி கிராஷ் கார்டு இருக்குது. மூணாவதாக ஒரு மாடல் கொடுத்தது தான் பார்த்திங்கன்னா இந்த லெஜெண்டரி கஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனிக்காரங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய யூனிக் டிசைனில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்க அப்பர் கிராஷ் கார்டு, லோயர் கிராஷ் கார்டுன்னு 2 விதமான கிராஷ் கார்டை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிராஷ் கார்டு ரெட் கலரில் இருக்குது. நம்மளுடைய பிளாக் பைக்குக்கு செம்ம மேட்சிங்காக இருக்குது. இந்த கிராஷ் கார்டே பார்த்திங்கன்னா 3 கலரில் வருது. ஒன்று ஒயிட்டு, ஒன்று ரெட்டு, ஒன்று பிளாக்கு. இந்த கிராஷ் கார்டை பற்றி சொல்லணும்னா, அப்பர் கிராஷ் கார்டு, லோயர் கிராஷ் கார்டுன்னு வர்றதுனால உங்களுக்கு லோயர் சைடு இன்ஜினை நல்லாவே கவர் பண்ணிடுதுங்க. அப்பர் கிராஷ் கார்டு நம்மளுடைய டேங்க் டிசைனை, வண்டி டிசைனை பாதிக்காத மாதிரி அழகாக அந்த யூனிக்காக அந்த இடத்துக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட டிசைன் என்னவோ அதே டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய RTX 300க்கு ஒரு பீக்கு போடுவாங்க. அந்த பீக்கு போடுறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஃப்ரண்ட் லுக்கில் பார்க்கும்போது நம்ம ஒரு டைகரை ஓட்டுற மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்டைலில் வண்டியை தூக்கி காட்டுது. ஸோ அதுக்கு இந்த கிராஷ் கார்டு சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னாச்சுன்னா, நம்ம லெஜெண்டரி கஸ்டம்ஸோடைய வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னாச்சுன்னா, ரேடியேட்டர் கார்டுங்க. இந்த ரேடியேட்டர் நம்ம எவ்வளோக்குள்ளே பாதுகாப்பாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஏன்னா இந்த இன்ஜினோட மெயின் விஷயமே ரேடியேட்டர் தான். அதுக்கு கார்டு மார்க்கெட்டில் நிறைய மாடலில் வருது. பட் எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அலுமினியத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. அதோட ஃபினிஷிங் எல்லாமே இதுலேயுமே RTX அப்படின்னு பேரை பொறிச்சிருக்கிறாங்க. இந்த டிசைனுமே சூப்பராக இருக்குது. ஸோ ரேடியேட்டர் கார்டுமே லெஜெண்டரியில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சம் கார்டு, அதாவது நமக்கு பேஷ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வண்டியில் வர்றது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் வரும். ஸோ அதை நம்ம இரும்பு மெட்டலில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இவங்க கம்ப்ளீட்டாகவே ஒரு நல்ல ஒரு இரும்பு மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே ஃபுல்லாக இன்ஜினை இந்த வரைக்கும் கீழே வரைக்கும் இன்ஜினோட முழு பகுதியை நமக்கு கவர் பண்ணி வச்சிருது. ஸோ அதுவுமே நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்கங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இதோட குவாலிட்டியுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப ஆடான இரும்பில் பட்டால் கூட இது ஒரு பெரிய அளவில் இம்பேக்ட் இன்ஜினுக்கு கொடுக்காதுன்னு நம்புகிறேன். இவங்க லெஜெண்டரி கஸ்டம்ஸில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்கங்க. அதுவும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக்கு கேப்பு, அதாவது பிரேக் ஃப்ளட் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பும் அலுமினியத்தில் அழகான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய அளவில் இம்பேக்ட் ஆனாலும் இதுக்குள்ளே போகாமல் ஆயில் வெளியிறது தானே ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ அதுக்கு இது நல்ல சப்போர்ட் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிடுதுங்க. அதேமாரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டுமே அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் ஆயில் கேப் மாதிரி ரியர் ஆயில் கேப்பும் அலுமினியத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதையுமே ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பார்க்குறக்கே பார்த்தீங்களா, லெஜெண்டரி கஸ்டம்ஸ்னு LC அப்படின்னு அவங்க லோகோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியர் பம்போடைய சேஃபுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா பம்பு இந்த இடத்துல நம்ம வண்டி கீழே விழுந்தாலோ இல்லைனா நம்மளுடைய கல்லில் இடித்தாலோ இது கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் ஒரு அலுமினியத்தில் அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இல்லாத ஒரு பொருள் என்ன அப்படின்னாச்சுன்னா, லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட்டு.
இந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் மார்க்கெட்டில் இப்போ வரைக்குமே ஆர்டிஎக்ஸுக்கு வரல. ஆனால் லெஜெண்டரி கஸ்டம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ப்ரீமியமாக இருக்குது. பட் இது வந்து இரும்பு மெட்டீரியல் தான் இருக்குது, அலுமினியத்தில் இல்லை. ஏன்னா அலுமினியத்தில் போட்டால் பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இரும்பில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சும்மா கொடுக்காம 2 டிசைன் போட்டு நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடும் இருக்குது, அதேமாதிரி ரைட் சைட்லேயுமே ஃபுட் ரெஸ்ட், லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்க. ரைட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அதுவும் இரும்பு மெட்டீரியலில் தான் இருக்குது. 2 விதமான போல்ட்டு போட்டிருக்கிறதுனால இது ஃபிட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம சேஃபாகவும் இருக்குதுங்க. நான் உங்களுக்கு ஒரு அலுமினியத்தில் மறுபடியும் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னாச்சுன்னா நம்மளுடைய கியர் போடும்போது நம்மளுடைய கால் இந்த இடத்துல செயின் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டு. இதுவுமே 2 போல்ட்டு போட்டு நல்ல யூனிக்கான ப்ரீமியமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. சேஃபில் நம்பர் 1 இருக்குங்க. இந்த பைக்கில் அவங்க லெஜெண்டரி கஸ்டம்ஸில் மாடிஃபை பண்ண ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டு பார்த்துக்கிடுங்க. ஜிபிஎஸ் மவுண்ட்டில் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டாக இருக்கிறது 2 in 1 பர்பஸுங்க. இதுலேயே இந்த நம்ம வைசருடைய எக்ஸ்டென்சரும் கொடுத்துட்றாங்க. இந்த பார்த்தீங்கன்னா பழைய போல்ட் இதில் இருக்கா, நாங்கள் புது போல்ட்டு போட்டது மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு நம்ம வைசர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTX 300க்கு ஜிபிஎஸ் மவுண்ட்டு தனியாக வாங்கணும், அதேமாரி எக்ஸ்டென்ஷன் தனியாக வாங்கணும். ஸோ 2மே தனியாக வாங்க வேண்டாம், நீங்கள் இப்படியே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரே பொசிஷனாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஸ்டேடியாக இருக்குது. ஏன்னா 4 போல்ட்டு கனெக்ட் ஆகுது. ஸோ 4 போல்ட்டு கனெக்ட் ஆனவுடனே உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டான ஜிபிஎஸ் மவுண்ட் வச்சா கூட நல்ல ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குது. அதேமாரி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குற அந்த அலுமினியம் கிரிப்பும் கூட நல்ல ஸ்ட்ராங் கிரிப்பாக இருக்குது. ஒரு ஜிபிஎஸ் மவுண்ட் மட்டும் மாட்டுறது இல்லாமல் உங்களுடைய கோப்ரோவோ இல்லைனா 360ஓ நீங்கள் அதில் மாட்டணும் அப்படின்னா கூட அதுக்கு ஸ்பேஸ் உள்ள அளவுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சுக்கு அகலத்துக்கு இருக்குங்க. எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் சேடில் ஸ்டே. உங்களுக்கு சேடில் ஸ்டேவும் வந்து இந்த லெஜெண்டரி கஸ்டம்ஸில் அவைலபிள் இருக்குது. இப்போவுமே நான் வந்து லெஜெண்டரி கஸ்டம்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களுடைய சேடில் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சல் பேனியர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம், சேடில் பேக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. அதோட டிசைனுமே மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்குது. பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து ஜிவி டாப் பாக்ஸ், அதாவது பேனியர்ஸ் பாக்ஸ் வாங்கினதுனால கம்பெனிலே அது கொடுத்துட்டாங்க. அந்த ஜிவி பாக்ஸ் உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி லாக் செட்டோட சேர்ந்து அந்த சேடில் ஸ்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மாட்ட முடியல. ஸோ மேலே போட்டிருக்கிறேன். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். அப்போது கைஸ், நம்மளுடைய பைக்கில் அப்பாச்சி RTX 300ல் லெஜெண்டரி கஸ்டம்ஸோடைய நிறைய பொருள் வாங்கி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் நான் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஸோ எந்த ஷாப்பில் நீங்கள் வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிடுங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியான பைக்குக்கு ப்ரீமியமான குவாலிட்டியான அக்சசரிஸ் வாங்கி போடுறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும், லைஃப் கொடுக்கும். ஸோ நம்ம பைக்கில் ப்ரீமியமாக போட நம்ம பைக்குமே கொஞ்சம் ப்ரீமியமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு. நீ உங்களுக்கும் வேணும் அப்படின்னாச்சுன்னா சீக்கிரம் லெஜெண்டரி கஸ்டம்ஸை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க.